முருங்கைக்கீரையில் இந்த மாதிரி எக் ஆட் பண்ணி பொரியல் செஞ்சு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 1 டீஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 3 இல்லைன்னா 4, அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் ஒரு பிஞ்ச், உப்பு ஒரு பிஞ்ச். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து, இப்போ முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கப் எடுத்திருக்கேன். கப்பில் நல்லா அழுத்தி அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு கீரை அளவு வச்சுக்கலாம். உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன், பின்னாடி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு தீயை கம்மி பண்ணிவிட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை லைட்டாக தண்ணி விடும். ஃபஸ்ட்டு நமக்கு அந்த தண்ணியெல்லாம் போகணும். இப்போ தண்ணி ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக சேர்த்து மூடி வச்சு குக் பண்ணுங்கள். கீரை நல்லா வேகிற வரைக்கும். இப்போ நடுவில் இந்த மாதிரி குழி பறித்து முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். இங்கே 3 4 கூட சேர்த்துக்கலாம். முட்டைக்கு உப்பு ஒரு பிஞ்ச், பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் போல். ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்க்ராம்பிள் ஆனதுக்கப்புறமா கீரை கூட ஸ்லோவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா ஹை ஹீட்டில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நல்லா டேஸ்ட்டான முட்டை பொரியல் தயார். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.